வாழ்க்கையில் முக்கியமானது என்பது என்ன? ஏழையிடம் கேட்டால் பணம், பணக்காரரிடம் கேட்டால் ஆரோக்கியம், நேரம், நிம்மதி. அந்தந்த சூழ்நிலையை பொறுத்துதான் நமக்கு எது முக்கியம்னு நம்ம சொல்ல முடியும். இப்போ ட்ரெயினில் அன்லைவ்டு கமாண்டில் கால் வலிக்க நின்றுக்கிட்டு போகிறவங்கிட்ட போய் உனக்கு வேணும்னு கேட்டால் உட்கார்றதுக்கு ஒரு சீட்டு வேணும்னு சொல்லுவான். அந்தந்த சூழ்நிலையில் நமக்கு எது தேவைப்படுதோ அதுதான் முக்கியம். மாதம் சம்பளம் வாங்கி கடனுக்கு வட்டி கட்டி மாதம் கடைசியில் யார்கிட்டயாவது கை ஏந்தி நிற்கிற வெகுஜன மக்களிடத்தில் கேட்டால் பணம் தான் முக்கியம்னு சொல்லுவாங்க. அதையெல்லாம் ஒரு தொழிலதிபர் பணக்காரன் கிட்ட வாழ்க்கையெல்லாம் எது முக்கியம்னு கேட்டால் ஆரோக்கியம், நேரம், நிம்மதி இதுதான் முக்கியம் என்று சொல்லுவாங்க. நம்மக்கிட்ட எது இல்லையோ அதுதான் நமக்கு வாழ்க்கையில் முக்கியம்னு சொல்வோம். பெரும்பாலும் நம்ம தேடி ஓடிக்கொண்டு இருக்கிற ஒரு விஷயம் அதை அடைஞ்ச பிறகு தான் தெரியும் அது நமக்கு முக்கியம் இல்லாததென்று. பணம் இல்லாதவனுக்கு பணம் ஒன்றுதான் பிரச்சனை. ஆனால் பணம் இருக்கிறவனுக்கு 1000 பிரச்சனை. என்னோட ஆசை என்னென்ன, உலகத்தில் இருக்கிற எல்லாம் பணமும் புகழும் இருக்கிறவங்கள மாறணும். அந்த பணம் புகழை வச்சு அவங்க செய்ய நினைச்ச எல்லாத்தையும் செய்யணும். அதுக்கு புறம் நான் அவங்களுக்கு தெரிய வரும் பணம் புகழ் மட்டும் வாழ்க்கையான பதில் இல்லைன்னு. இதை சொன்ன பிரபல ஹாலிவுட் நடிகர் ஜிம் கேரி. என்ன கேட்டால் நமக்காக நாம் எவ்வளவு நேரம் செலவு பண்ணியிருக்கிறோமோ அதன் வாழ்க்கையே ரொம்ப முக்கியமானது. கடைசியாக நீங்கள் எப்போ சும்மா இருந்தீங்க? சும்மா மொபைல் நோண்டாமல் டிவி பார்க்காம வெறுமனே சும்மா இருக்கணும். பெரும்பாலானவங்க அப்படியே ஒரு நல்ல ஒரு நிமிஷம் கூட அப்படி இருந்திருக்க மாட்டீங்க. உங்களுக்காக ஒரு அரை மணி நேரம் சும்மா உட்காருங்க. உங்களை பார்த்து நீங்களே கேள்வி கேளுங்க. நாம் ஏன் இதை பண்ணுறோம்? இது நமக்கு தேவைதானா? இப்படி நிறைய கேள்வி உங்ககிட்டயே கேளுங்க. என்ன கேள்வி தோணுதோ கேளுங்க. இப்படி தொடர்ந்து பண்ண உங்களை பற்றி உங்களுக்கே ஒரு புரிதல் கிடைக்கும். அப்புறம் ஒவ்வொரு நாளும் உங்களுக்காக நீங்கள் செலவழிக்கிற இந்த அரை மணி நேரம் தான் வாழ்க்கைக்கு ரொம்ப முக்கியமானது தெரிய வரும். அன்பு செய்வோம்.